கண்டிப்பாக நான் டக்குன்னு சொல்கிறேன். அன்பார்ந்த ஜமாத்தார்களே, இன்ஷா அல்லாஹ் 3 மணி அளவில் சரியாக கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சஹரோடு ஏற்பாடு செய்யப்படுவது. கண்டிப்பாக ஜமாத்தார்கள் கலந்து கொள்ளவும். ஒரு 200 ரூபா அங்கே வாசல்படியாண்ட கணக்கு இருக்குது, யாருன்னு சொல்லி வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்-அஸீம் ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم. صدق الله العظيم. அன்பார்ந்த ஜமாத்தார்களே, இன்றோடு 28 ஜுசுக்கள் அல்லாஹ்வின் கிருபையால் முடிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் நாம் இந்த 28 ஜுசுக்களில் ஒவ்வொரு சூறாக்கள் வாரியாக ஒரு கருத்தை நாம் ஒவ்வொரு தராவையில் சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட 28ஆம் ஜுசுவின் முதல் சூரா சூரத்துல் முஜாதலா. குர்ஆனில் எங்கும் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த சூறாவில் இருக்கிறது. சூரத்துல் முஜாதலா இருக்கிறதே இந்த சூறா, இதிலே உள்ள வசனங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா வசனத்திலேயும் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். எல்லா வசனத்திலையுமே. இது சூரத்துல் முஜாதலா மட்டும்தான் இருக்கு. குர்ஆன்ல 114 சூறால சூரா முஜாதலாவில் மட்டுமே இந்த சிறப்பு. வேற எந்த சூறாலுமே அப்படி இல்லை. ஒரு ஆயத்தில் அல்லான்ற வார்த்தை வரலாம், ஒரு ஆயத்தில் வராமல் இருக்கலாம். இப்படி தான் சூறாக்கள் அமைஞ்சிருக்கும். இந்த சூறாவில் மட்டும்தான் இந்த சூறா ஆரம்பித்ததுலேருந்து கடைசி ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தை ஒன்றாவது இருக்கும். இது இந்த சூறாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சிறப்பு. இந்த சூறாவில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம் சபை நாகரிகம். இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிஸ், யாராவது மஜ்லிஸுக்கு இடையில உட்கார வராங்க அப்படின்னா உங்கள் மஜ்லிஸில் இடம் கொடுங்கள், இடத்தை விசாலப்படுத்தி கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஃப்ஸஹூ சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் கொடுக்குற கூலி என்னவா இருக்கும் தெரியுமா? யஃப்ஸஹில்லாஹு லக்கும். நீங்கள் மஜ்லிஸில் கொஞ்சம் கேப் விட்டு யாராவது உட்கார வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நான் இடம் கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கையை நான் விசாலப்படுத்துவேன்னு சொல்கிறேன் அல்லாஹ். இது ஒரு சாதாரண ஒழுக்க நெறி, இது ஒரு சாதாரண ஒரு டிசிப்ளின், அவ்வளோதான். இந்த சின்ன செயலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் நல்லா சொல்லணும். இது கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நாம் மஜ்லிஸில் ஒருத்தர் உட்கார வராரு, வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண செயல் தான். ஆனால் இந்த செயலை யார் நீங்கள் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நான் விசாலத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதியை கொடுப்பது நமக்கு ஆச்சரியமாக இந்த விஷயத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. உங்களுக்குரிய மக்களை, இந்த சபை நாகரிகம் உலகத்தில் எந்த மதம் எந்த மார்க்கமும் பேசாத ஒரு விஷயம். இஸ்லாம் பேசியிருக்கிறது பாருங்கள். குர்ஆன் ஆன்மீகத்தை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, அறிவியலை பேசுகிறது, எல்லாம் பேசுகின்ற குர்ஆன் ஒரு சபையில் நாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு மஜ்லிஸில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒழுக்க மாண்புகளை பேசுகிறது. அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த செய்தி, மஜ்லிஸில் யாராவது உட்கார வந்தாங்கன்னா அந்த மஜ்லிஸில் அவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்றது சொல்லிட்டு, ஹதீஸில் ஒரு வாக்கியம் இப்படி வருது: லா யஹில்லு லிரஜுலின் அய்யுஃபர்ரிக பைன இஸ்னைன் இல்லா பிஇஸ்னிஹிமா. வந்தால் இடம் கொடுக்கணும், இது ஒரு பக்கம். ஆனால் மஜ்லிஸில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருக்கும் போது நாம் உள்ளே பூந்து போய் அவங்கள விலக்கி விட்டு உட்காரக்கூடாது. இப்படி ஒன்று இருக்குது. இது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. வந்தாங்கன்னா இடம் கொடுக்கணும், அது நம்மளுடைய பெருந்தன்மை. ஆனால் உட்கார்ந்துருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் போயிட்டு அவங்கள விலக்கி விட்டு இடையில உட்காராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. லா யஹில்லு லிரஜுலின், ஒரு மனிதனுக்கு அது ஹலாலாக ஆகாது, ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி
உட்கார்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வரும். 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மூணாவது நம்ம போய் நிற்கக்கூடாதுங்க. இது ஒரு நாகரிகம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம போறதுனால அவங்க எதுவும் நினைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னா போகலாம், அது வேற. நண்பர்கள் பேசுவாங்க, நம்ம மூணாவதா போறோம், ஒரு கதை பேசுறோம், ஒரு அரட்டை, அதெல்லாம் வேற. ஆனா யாரோ ஒரு 2 பேர் பேசுறாங்க, நாம போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்கக்கூடாது. இது ஹதீஸ்ல சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பாருங்க, இஸ்லாம் எதெல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க. வெறும் முசல்லா, தொழுகை, சுஜூது இப்படி மட்டும் இஸ்லாம் இருக்க சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே ஒழுக்கம், ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த வாழ்க்கை நடைமுறை, ஒரு சக மனுஷனோட நாம் எப்படி அப்ரோச்மெண்ட் வச்சுக்கணும், எப்படி டிசிப்ளினாக செயல்படணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும், ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே மார்க்கம் நமக்கு சொல்லுது. சொன்னாங்க பாருங்க, எதையெல்லாம் நாகரிகம்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் இதெல்லாம் ஜீரோ, இதெல்லாம் மக்கள் கண்டுக்கவே மாட்டுறாங்க. இதா குந்தும் சலாசத்தை, ஒரு சபையில் நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க, சபை மட்டும் இல்லை, ஒரு வீட்லையோ, ஒரு கல்யாண திருமண நிகழ்ச்சிலையோ, ஒரு கல்லூரி, ஒரு ஸ்கூல் அல்லது தெரு, எதுவானா இருக்கட்டும், நீங்கள் 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஃபலா எத்தனாஜா தூண இஸ்னானி, நீங்கள் 2 பேர் அந்த இடத்துல ரகசியம் பேசாதீங்க. ஃபலா எத்தனாஜா இஸ்னானி, 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்க சபையில் ஒரு இடத்துல ஒருத்தரை தனியாக கழட்டி விட்டு நீங்கள் 2 பேர் ரகசியம் பேசாதீங்க. அப்படி பேசுனா இப்போ இன்னதாலிக்க யோசிக்கும், அது அவரை கவலை உற செய்யும், அது அவரை கஷ்டப்படுத்தும். ரசூலுல்லாஹ் எதில் நேக்கா பேசியிருக்காங்க பாருங்க, சஹாபாக்கள் எப்படி அவங்க வார்த்தை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியும். ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 பேரை கழட்டி விட்டு 3 பேர் ரகசியம் இங்கே பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவங்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும். நம்மளை விட்டுட்டு அவங்க பேசுகிறாங்களே, அப்படி பேசுனா தனியாக போய் பேசுறது வேற, அவங்கள வச்சுக்கிட்டே பேசுறது அப்படின்றது ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அழகல்ல அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் அல்ல, ஒரு சபையில் ஒரு பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஆரம்பிக்கும் போது முன்னால் எந்திரிச்சு போகிறது வேற, அவங்களுக்கு வேலை இருக்கும். ஆரம்பித்து ஒரு மஷோராவாக இருக்கட்டும், ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இடையில எந்திரிச்சு போகிறது அப்படின்றது அது ஒழுக்கத்துக்கான அடையாளம் அல்ல. ஒரு அர்ஜென்ட்டு, தவிர்க்க முடியாத வேலை, போய் தான் ஆகணும் அப்படின்றது வேற. விருப்பம் இல்லை, முன்னாடி போகிற மாதிரி இருக்குன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறது வேற. இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தொழுகிறது, ஹஜ்ஜு, சக்காத்து, கடமை, இதில் கவனம் செலுத்தக்கூடிய மக்கள் ஒரு 4 பேரோட எப்படி சேர்ந்து பழகணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுல கோட்டை விடுறாங்க அப்படின்றத இஸ்லாம் பல இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதற்குரிய மக்களை, இந்த சபை நாகரிகம் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயம். வேறு என்னெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு சபை நிறைவடையும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சபைக்குள்ளே நாம் பல தேவையற்ற பேச்சுக்களை பேசியிருப்போம். யாரையாவது பற்றி பேசியிருப்போம், ஏதாவது ஒன்று பேசியிருப்போம், அல்லது மார்க்கம் தடுத்த விஷயங்களை பேசியிருப்போம். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இந்த சபையிலிருந்து போகும்போது அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. இதை நீங்கள் எந்திரிச்சிட்டு சொல்லும்போது இதை சொன்னீங்க அப்படின்னா சபையில் நீங்கள் செஞ்ச பேச்சுக்கள், புறம், அவதூறு, இப்படி ஜெலஸ் என்னென்னமோ இருக்கா இல்லையா, இது எல்லாமே அல்லாஹ் மன்னிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் இதை செய்யணும்? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சபையை விட்டு எந்திரிச்சு போகிறோம், இந்த துவாவை நம்ம எத்தனை பேர் ஓதுவோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். வர்றோம், அல்லாஹ்வுடைய கிருபையில் 20 ரக்காத் தொழுகிறோம், ஒரு பெரிய தியாகம். ஊரில் பல பேர் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மத்தியில் நாம் தொழுகிறது அப்படின்றது உண்மையிலே பெரிய தியாகம். இந்த பாக்கியத்தை நசீபால நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இதில் நாம் கரெக்டாக இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயம்தான் இதெல்லாம். இதை நம்ம கரெக்டாக செய்கிறோமான்றது ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு மனுஷன் பொய்யன் அப்படின்றதுக்கு என்ன தரும் அடையாளம்? பொய் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தில் இவர் பொய்யர், இவர் பொய் பேசக்கூடியவர் அப்படின்றது அவர் பொய்யத்தான் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. யார் பொய்யன் தெரியுமா? கஃபா பில் மர்இ கதிபன் ஐயு ஹதீஸ பி குல்லி மா சமிய. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தில் என்ன சரி இருக்கா தவறு இருக்கா, இவர் இந்த நபர் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாரா அப்படின்னு எதையுமே ஆராய்ச்சி செய்யாமல் இப்படி ஒருத்தர் சொன்னார் அவரை பற்றி அப்படின்னு கொண்டு வேற ஒருத்தர் சொல்லுது. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் இது பெண்களுக்கு மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய செய்தி. இது பெண்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை.
ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்போ பெண்கள் தாய்மார்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு ஆளை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த ஆள் தவறு செய்தவரா, உண்மையிலேயே அப்படி செஞ்சுருப்பாரா, அவருடைய இயற்கை குணம் அப்படித்தானா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். காதில் கேட்டதெல்லாம் வந்து சொல்கிறது கரெக்ட்லாம் கிடையாது, அது உண்மையெல்லாம் இருக்காது அதில். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு எதுலையோ போதை இருக்குது. இது ஒரு போதை. ஒருத்தங்களை பற்றி தவறாக பேசுறது, அதை கொண்டு போய் பரப்புறது, அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கம் தடை செய்யுது அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் ஓதக்கூடிய இந்த ஓதிய சூறாவில் உள்ள விஷயங்கள். இவருக்குரியவர்களே, ஒரு டேஞ்சரான ஒரு மனிதர் இருக்கார். அவர் யாருன்றதை நான் சொல்கிறேன். ஒரு அரபு பழமொழி ஒன்று இருக்குது, மண் நக்கலை இலைக்க பக்கத்து நக்கலை அன்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள். ஒரு நபர் யாரோ ஒருவரை பற்றி உங்கள்கிட்ட வந்து குறை பேசுகிறாரு அப்படின்னா அந்த நபர் உங்களை பற்றி யார்கிட்டையாவது பேசியிருக்கான். இப்படி ஒரு பழமொழி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரில, ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஹதீஸும் இல்லை, இது ஆயத்தும் இல்லை, அல்லாஹ்வும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. ஆனால் மேட்ரு உண்மையா இல்லையா? உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளை பற்றி இவர் இப்படி, அவர் இப்படி, இவங்க இப்படி செஞ்சாங்க, இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படின்னு சொல்லி குறை பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட, இந்த நபர் உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசியிருப்பார், ஆனால் அது நமக்கு தெரியாது. நாம் வந்து என்ன ரசித்து கேட்டுட்டு இருப்போம், உலகத்துக்கு நடக்குது போல, நம்ம தெருவில் இப்படி இருக்கிறாங்க போல. இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு நேக்கான விஷயம் பார்த்தீங்களா அது? இப்போ அன்பிற்குரிய மக்களை, இப்படிப்பட்ட சபை நாகரிகத்தை, ஒரு தனி மனித ஒழுங்கை, ஒரு தனி மனித ஒழுக்கம்தான் ஒரு சமுதாயத்தின் ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின் என்றைக்குமே இருக்கணும். ஒரு நபர்கிட்ட மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது தான் அது ஒரு வீட்டில் மாற்றம் ஏற்படும். ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த தெரு மாற்றம் அடையும். அந்த தெரு மாறினால் அந்த ஏரியா, அந்த நாடு, உலகம், இப்படி தான் தனி மனித மாற்றம் தான் ஒரு சமூகத்தின் மாற்றம். இதற்குரிய மக்களை, இப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியில் நாம் கவனம் செலுத்தினாலும் மனிதர்களோடு நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் மறுமையில் நாம் சொர்க்கம் முடிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து மனிதர்களுக்கான ஹக்கை, உரிமையை, கடமையை சரியாக நிறைவேற்றி நாம் நன்றாக வாழ்வதற்கு உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.